உங்கள் ஆழ் மனசில் என்னென்ன எண்ணங்கள் இருக்குது அப்படின்றது உங்கள் வாழ்க்கையை பார்த்தாலே புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனால் பணம் வரதில்லை அப்படின்னா உங்கள் ஆழ் மனசில் பணத்திற்கான எதிர்மறையான எண்ணங்கள் பதிஞ்சு போயிருக்கு. அதை பற்றின நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்குது. இதை மாற்றி ஆகணும் அப்படின்றது புரியும். இப்போ குழந்தை வேணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் குழந்தையின்மையினால் தவிக்கிறவங்களுக்கு அது குழந்தை ஏன் வேண்டாம் அப்படின்றது ஏதோ ஒரு நெகட்டிவ் பிலீஃப்ஸ் ஆழ் மனசில் பதிஞ்சிருக்கும். இப்படி உங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா ஆழமான ஏதோ ஒரு பிலீஃப் ஆழ் மனசில் இருக்குது. இதை மாற்ற தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ வேணுன்றது இன்னும் கிடைக்கல அப்படின்னா ஆழ் மனசில் ஏதோ ஒரு நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்குது. அதுனா அது ஒன்று ஒன்றா லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள், என்னென்னு எழுதி பாருங்கள். இதெல்லாம் எனக்கு தடையாக இருக்குமா அப்படின்றது ஒவ்வொரு பிலீஃபையாக எழுதி பாருங்கள். இதை பற்றி நான் என்ன யோசிக்கிறேன், குழந்தையின்மை இருக்குன்னா குழந்தை பெற்றெடுக்கிறத பற்றி நான் என்ன யோசிக்கிறேன், இதை பற்றின பயம் ஏதாவது எனக்கு இருக்கா, இதற்கு பற்றின எதிர்மறையான எண்ணங்கள் ஏதாவது வச்சிட்ருக்கேன்னா, யார் மேலேயாவது குறை வச்சிட்ருக்கேன்னா, இந்த மாதிரி யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும் அந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எல்லாமே. அதற்கான விடையை நீங்களே கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு நெகட்டிவ் பிலீஃப் இருக்குது அப்படின்னா அதற்கான உண்மையான ரீசன் என்ன, இது நான் பிலீவ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றது நீங்கள் நிர்ணயிப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த பிலீஃப் காணாமல் போயிடுச்சு. ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே நீங்கள் அதை வெளியேற்றிட முடியும் ஈஸியாக. ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான நேர்மறையான ஒரு பிலீஃபாக ஒரு அஃபர்மேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை சொல்லிகிட்டே இருந்தீங்க, இல்லை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் பிலீஃப்ஸாக ஆக 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 நீங்கள் வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பணம் இல்லைன்னு குறை இருக்கிறது நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா இது நம்மளோட மைண்டு தான் நம்மளோட வாழ்க்கையாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ அந்த மைண்டை மாற்றிட்டோம், அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்க நெகட்டிவ் பிலீஃப்ஸை மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அது ஒவ்வொன்றா வெளியில் வர ஆரம்பிக்கும். நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வெளியில் உங்களை யாராவது குறை சொல்லிகிட்டே இருக்காங்களா, இல்லை வெளியில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கலையா உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ் மனசில் நீங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். வெளியில் உங்களுக்கு ஒரு அன்பு கிடைக்கல, ஒரு பார்ட்னரை நீங்கள் தேடிட்டுருக்கீங்க ஆனால் இன்னும் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளேயே தேடி பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு அன்பு செலுத்தலை, எங்கேயோ குறை வச்சுருக்கீங்க. உங்களுக்கு அன்பு செலுத்துறதுல நீங்கள் குறை வச்சுருக்கீங்க. அந்த குறையை நிவர்த்தி பண்ணுங்கள், வெளியில் இருக்க அன்பு தானாக சேரும். இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களுக்கும். வெளியில் ஒன்று தேடும்போது அது கிடைக்கல, இல்லை தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே அந்த தடை இருக்குது. அந்த தடை என்னன்றது கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட அவேர்னஸ்க்கு அந்த இது வந்துடுச்சு அப்படின்னாலே அதற்கான சொல்யூஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம்.